அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. சனி பெயர்ச்சினால் உண்டாகக்கூடிய அந்த கெடுபலன்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான 3 ரகசிய வழிகளைத்தான் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நம்ம தென் மாவட்டங்கள் எல்லாம் அதிகமாக மழை வெள்ள பாதிப்புகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லவா. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் எல்லாம் இயல்பு நிலைமைக்கு விரைவில் திரும்ப வேண்டும், இயல்பு வாழ்க்கையை அவர்கள் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று எல்லாமல்ல அந்த இறைவனை அனைவரும் கூட்டு பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். நண்பர்களே, நீங்களும் உங்கள் இஷ்ட தெய்வத்திடம் மன்றாடி வேண்டிக் கொள்ளுங்கள், அவர்கள் இயல்பு நிலைமைக்கு திரும்ப வேண்டும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம இந்த பதிவுக்குள்ளே போகலாம். பெரும்பாலும் கிரகப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கால அளவுக்கு உட்பட்டது. அதில் அதிக காலம் அந்த ஒரு ராசி மண்டலத்தில் இருக்கிறது யார் அப்படின்னா சனி பகவானை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அவர் ஒரு ராசிக்குள்ளே வந்துட்டார் அப்படிங்கும் போது சில இடங்களை குறிப்பிட்டு அவர்களுக்கெல்லாம் பாதிப்பு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அவருடைய பார்வைக்கு தகுந்த மாதிரி. இதெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடியது. ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க, நம்ம அவரோட பாதிப்பிலிருந்து மீண்டு வர முடியும் அப்படின்னா அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அது ஏன் வருது, அப்புறமா இதை பற்றி நம்ம கவலைப்படணுமா அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். முதலில் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கோவிலுக்கு போய் சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலயங்களுக்கு போய் வழிபாடு செய்கிறது, நவகிரகத்தில் இருக்க சனி பகவானை வேண்டிக் கொள்வது அப்படின்னு. அப்படி வேண்டிக் கொள்றதுனா அங்கே எள்ளு பொட்டனை வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த கிரகங்களுக்கெல்லாம் அதிபதியாம் இறைவன் இருக்கின்றார், சிவபெருமான். அவரை வழிபட்டாலுமே அந்த குறை, உங்கள் மனதில் இருக்கக்கூடிய குறை அப்படிங்கிறது தீரும். அல்லது அவரவர் இஷ்ட தெய்வம், ஏன்னா பரபிரம்மம் ஒன்று தான், பல பெயர்களில் நாம் வழங்குகின்றோம், அதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தொடர்ந்து நீங்கள் சனிக்கிழமை தோறும் ஆலயத்திற்கு செல்கிறீர்கள், அங்கு இறைவனை வழிபடுகிறீர்கள் அப்படிங்கும் போது கொஞ்சம் நம்ம மனசு ஆறுதல் அடையும். தெளிவாக சொல்கிறேன், மனது ஆறுதல் அடையும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், தான தர்மங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய செய்யணும். ரொம்ப முக்கியமான விஷயம், தான தர்மங்கள் செய்யணும். யாருக்கு செய்யணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அது தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க அல்லவா, அதில் குறிப்பாக வந்துட்டு கால்களை இழந்தவர்கள் அல்லது கால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளியை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் தான தர்மம் அல்லது உதவி செய்வது அப்படிங்கிறது சனி பகவானுடைய பார்வையை கொஞ்சமாக நம்மளுக்கு சாதகமாக மாற்றி தரும் அப்படின்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இயலாதவர்களுக்கு செய்வது தானம் தர்மம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் புண்ணிய பலன்களை அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் நிறைய செய்யுங்க, எப்பவுமே செய்யணும். அடியேன் குறிப்பிடுவது அதுதான். அதுலேயும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய செய்யணும். அப்படி செய்யும் போது அந்த பாதிப்புகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மீண்டு வர முடியும். ரெண்டாவது பெரிய விஷயம், அது முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. ஆலயங்களுக்கு எண்ணெய் வாங்கி தருதல் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆலயங்களுக்கு எண்ணெய் வாங்கி தருதல், நல்லெண்ணெய், எள்ளு எண்ணெய் சொல்லுவோம் இல்லையா, அந்த நல்லெண்ணெயை ஆலயங்களுக்கு தானமாக வாங்கி கொடுங்க. அது ரொம்ப சிறப்பான விஷயம், இந்த காலகட்டத்தில் செய்ய உகந்தது. நீல நிறம் அல்லது கருப்பு நிற வஸ்திரத்தை வாங்கி தானம் செய்தல் அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு மனதுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கறதோடு ஓரளவுக்கு அந்த பிரச்சனைகளிலிருந்து நம்மை மீட்டு கொண்டு வரும். ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், இதை நம்ம கடைபிடித்தே ஆகணும். அவர் தர்மவான், நீதிவான், செய்ததற்கான பலனைத்தான் கொடுப்பார். அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, பொய் பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது, பிறரை கெடுக்க நினைக்கக்கூடாது. ஒருத்தரை அழித்து இன்னொருத்தர் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. அது இருக்கும், அழித்து தான் மேலே, ஆனால் அவர்களாலையும் நின்றுக்க முடியாது. பிறன் மேலே அபாண்ட குற்றச்சாட்டு சுமத்தக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் அடியேன் கூறுவது எப்பவுமே நினைக்கக்கூடாது, இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சுத்தமாக கெடுதல் நினைக்கக்கூடாது. அப்படி நினைக்காமல் இருக்கீங்க அப்படிங்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தாக்கத்திலிருந்து நம்ம விடுபட முடியும். இதை நீங்கள் கண்ணார பார்க்க முடியும். எந்த அளவுக்கு புண்ணியம் செய்ய முடியுமோ செய்யுங்க. கோயில் கட்டுறாங்களா, கோவிலுக்கு நீங்கள் உதவலாம். கோயில் கட்டுறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை கொடுக்கலாம். தான தர்மங்கள் நிறைய செய்யலாம், உண்மையவே பேசலாம், தர்மத்தின் வழியில் நடக்கலாம். ஏன்னா அவர் தர்மத்திற்கு தலைவன் அப்படின்னே நம்ம சொல்லலாம், நீதிமான் அப்படின்னு. எந்த கொஞ்சம் கூட பேசக்கலாமல் நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதுதான் நமக்கு வரும். அதனால தான் ரொம்ப முக்கியமானது, எப்போவுமே அடியேன் பிறருடைய உணவு முறைகளில் தலையிடுறதில்லை. உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா
இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அசைவத்தை தவிர்த்து விடுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அப்படி எல்லா நாளும் என்னால் இருக்க முடியாது அப்படின்னாலும் நீங்களே மனசில் நினச்சிக்கங்க, இந்த நாளில் நம்ம தவிர்த்திடலாம் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அதிலேருந்து மீண்டு வர முடியும் அப்படிங்கிறத நிறைய ஜோதிடர்கள் வந்துட்டு சொல்லுவாங்க. நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அடியேன் மீண்டும் சொல்கிறேன், இது தனிப்பட்ட ஒருத்தருடைய உணவு சார்ந்த விஷயம், நான் தலையிடுவதற்கு இல்லை. இருந்தாலும் அதை குறைத்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக சில விஷயங்கள் நமக்கு கண்கூடாக தெரியும், அந்த பிரச்சனைகளிலிருந்து நம்ம மீண்டு வருவது. அதனால தான். இல்லை எங்கள் மனசுக்கு அதெல்லாம் ஒன்றும் தோணலைன்னா நீங்கள் உங்கள் உணவு முறையை அப்படியே தொடரலாம். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்தை பார்க்க இருக்கோம். இந்த காலகட்டம், இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது? ஏன் அவர் நம்மை தண்டிக்கிறார்? பெரும்பாலும் சனீஸ்வர பகவான் நம்மை தண்டிப்பது இல்லை. இப்போ ஒருத்தர் செய்கின்ற கர்மா அவரை சுற்றி தான் வரும். அது எல்லா நேரத்துலையும் நம்மை பாதிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக எல்லா நேரத்துலையும் நாம் செய்த கர்மாக்கள் வந்து கொண்டே இருக்குண்ணா. சின்ன சின்ன கர்மாவெல்லாம் அப்பப்போ வந்துடும். சில தீர்க்க முடியாத கணக்குகள்னு இருக்கும்ல. போன ஜென்மத்தில் ரொம்ப பெரிய பாவம் செஞ்சுருக்கலாம், அல்லது பிறந்ததுலேருந்து இப்போ வரலும் நம்ம செய்த பாவம் வந்துட்டு ஒரு சில பாவங்கள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கலாம். அதுக்கான தண்டனையெல்லாம் கொடுப்பது அப்படிங்கிறது யார் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, ஜோதிட சாஸ்திரத்துப்படி சனீஸ்வர பகவான் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கர்மாவை மீண்டும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்து அந்த கர்மத்தை கழிக்க வைப்பது ரொம்ப முக்கியம். அப்போ அவர் கஷ்டத்தை கொடுக்கல, உண்மையாலுமே பிறவிப்பிணியை நீக்குபவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அந்த கர்மம் நம்ம செய்தது நாம் அனுபவித்து விட்டோம் என்றால் அந்த கர்மம் அப்போதே கழிந்து விடுகிறது, அது மீண்டும் தொடராது. மறுபிறப்பில்லாமல் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நாம் செய்த கர்மாவை நாம் அனுபவித்து ஆக வேண்டும். அதற்கான காலகட்டமாக குறிப்பிடப்படுவது தான் இந்த பெயர்ச்சி காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கோமோ அதுக்கான பலனும் இருக்கும். கெட்டது செஞ்சால் மட்டும் அவர் வந்துட்டு அதை திருப்பி கொடுக்க போகிறது இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் தான தர்மம் செய்திருக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு மற்றவர்களை மகிழ்வித்திருக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு தர்மத்தின் வழியில் நீங்கள் நடந்திருக்கிறீர்களோ அதற்கான பலனையும் கொடுக்க வல்லவர் சனீஸ்வர பகவான். சனி பகவானை போல கொடுக்கறதுக்கும் யாருக்கும் இருக்க முடியாது. அது ஜோதிட சாஸ்திரத்தில் தெளிவாக தெரியும். எல்லாத்துக்குமே இந்த பெயர்ச்சி பாதிக்காது. சில பேர்த்த ஓஹோன்னு வாழ வைக்கும். காரணம் அவங்க செய்த புண்ணியத்தின் பலன், அவர்கள் செய்த புண்ணியத்தின் பலன். யார் ஒருவர் வயதானவர்களை மதித்து அவர்களை கடைசி வரையிலும் காப்பாற்றுகிறார்களோ அவர்களுக்கு சனீஸ்வர பகவானுடைய அருட்பார்வை கிடைக்கும். வயதானவர்கள், அதுலேயும் குறிப்பாக அந்த இராணுவ வீரர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி இருக்கிறவங்களை எல்லாத்தையும் பாதுகாக்கிறது, அவங்கள போற்றி பாதுகாக்கிறது, வயதானவர்களை வந்துட்டு மனம் கோணாமல் நடந்துக்கிறது, இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. சில பேர் முதியோர் இல்லத்துக்கெல்லாம் அடிக்கடி போய் உதவி செஞ்சுருப்பாங்க, அவங்களுக்கு பணிவிடை செஞ்சுருப்பாங்க, அவங்களோட சந்தோஷமாக பேசியிருப்பாங்க. இந்த புண்ணியமெல்லாம் எப்போ திருப்பி கிடைக்கும்னா இந்த பெயர்ச்சி காலத்தில் கிடைக்கும். அவர்களே எதிர்பார்க்காத வகையில் அவங்க மனசு மகிழ்ச்சியாக இருப்பாங்க இந்த காலகட்டத்தில். அப்போ ஒருவர் தீமை செய்கிறார் அப்படிங்கும் போது அதை கொடுக்கிற சனீஸ்வர பகவான் ஒருவர் எந்த அளவுக்கு நல்லது செய்கிறாரோ அதற்கான புண்ணிய பலன்களையும் இந்த காலகட்டத்திலே கொடுப்பார். அதை தெளிவாக மனசில் வச்சுங்க. அதனால் மனசு போட்டு உலட்டிக்க வேண்டாம். எல்லாத்தையும் இந்த பயிற்சி பாதிக்கப்பட போவதும் இல்லை. அவ்வாறே பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்றாலும் அந்த கர்மவினை இத்தோடு களையட்டும் என்று நினைத்து கொள்ளுங்கள். நமக்கு வந்தது இத்தோடு கழிந்து போகட்டும் அப்படின்னு மனசை திடமாக வச்சுக்கணும் இந்த காலகட்டங்களில். இன்னும் ரொம்ப முக்கியமாக சொல்லப்போனால் நம்ம இதிலேயே பஞ்சாங்கங்கள் வேறு வேறு பஞ்சாங்கங்கள் இருக்கின்றன. திருக்கணிதம், வாக்கியம், ஆற்காடு, இந்த மாதிரி நிறைய பஞ்சாங்கங்கள் சொல்லிக்கொண்டே போவார்கள். ஒரு பஞ்சாங்கத்தின்படி கிட்டத்தட்ட சனிப்பெயர்ச்சியாகி ஒரு 7-8 மாதங்களுக்கு மேலே ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லலாம். அங்கே வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார் அப்படின்னு ஒரு பஞ்சாங்கத்தில் சொல்லப்படும். இன்னொரு பஞ்சாங்கத்தில் வாக்கியத்தில் இப்போ தான் பயிற்சியாக போகிறார், இந்த டிசம்பர் மாதத்தில் தான் பயிற்சியாக போகிறாருன்னு சொல்லப்படும். எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது நாம் அறிந்ததில்லை. உண்மையாலுமே ஒவ்வொரு பஞ்சாங்கத்தை கணிக்கிறவங்க அவங்க ஒரு விதி இருக்கும், அந்த விதிப்படி தான் அவங்க கணிப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும். தான் கணிப்பது தான் உண்மை அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எப்படி அதை உணர்ந்துக்க முடியும்னா, நம்ம வாழ்க்கையில் எந்த காலகட்டங்களில் நமக்கு அந்த பாதிப்புகளோ அல்லது நமக்கு அதற்கான பிரதிபலன்களோ கிடைக்கிறது என்பதை வைத்து தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும்.
இதில் ஒரு விஷயம் என்னென்னா, முன்னாடியெல்லாம் ஜாதகத்தை எடுத்து அடிக்கடி யாரும் பார்க்க மாட்டாங்க. ஒரு ஊரில் மன்னருக்கோ அல்லது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பெரிய ஆட்களுக்கு மட்டுமே ஜாதகம் இருந்ததாக குறிப்பிடுவாங்க. அப்போ எல்லாம் யாருமே இந்த அளவுக்கு ஒவ்வொன்றையும் தூக்கிட்டு போய் பார்க்க மாட்டாங்களாம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறமா எல்லாருமே ஜாதகத்தை கணிக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சமூக ஊடகங்களின் காரணமாக தினம் தினம் ராசி பலன்கள், தினம் தினம் இந்த மாத பலன், வருட பலன், வார பலன், எல்லா பலன்களையுமே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமா. அப்போ அதனுடைய தாக்கம் தான் என்னவோ தெரியல, இந்த மாதிரி பயிற்சிகளுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கின்றோம். சரி, முக்கியத்துவம் கொடுக்கறனால தப்பானா கிடையாது. ஆனால் ஒரு விஷயம், நம்ம சைக்கலாஜிக்கலாக பாதிக்கப்படுவோம், உளவியல் ரீதியாக நம்ம பாதிக்கப்படுறோம். சாதாரணமாக இதை பற்றி எதையுமே நம்ம கண்டுக்காமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா வர்றதை அப்பப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிடுவோம். தொடர்ந்து புண்ணியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் எப்பவும் போல் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னா எந்த பிரச்சனை வந்தாலும் இறைவன் பார்த்துப்பான் அப்படின்ட்டு போய்கிட்டே இருந்திருப்போம். ஆனால் இப்போ என்ன ஆகிடுது, இந்த 2.5 வருஷத்துக்கு இப்படித்தான் உங்களுக்கு அப்படின்ட்டு ஒருத்தர் கணிச்சு கூறிடுறாரா. அதுவும் பொதுவான பலன் அவர் கூறுவது. எந்த ஜோதிடர்களை வேணாலும் கேளுங்க, அவங்க சொல்கிறது பொது பலன். அதையும் சொல்லுவாங்க, இது பொதுவான பலன் தான், நபர்களுக்கு நபர் இது வேறுபடும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லுவாங்க. ஆனாலும் நம்ம என்ன நினச்சிப்போம் அப்படின்னா, அடாடா இந்த ஒரு 7.5 வருஷம் நம்ம எது செஞ்சாலும் வீணாக தான் போக போகுது, எது செஞ்சாலும் நம்மளுக்கு நஷ்டமாக தான் போக போகுது, அப்புறம் ஏன் நம்ம இதை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துக்குள்ளே நம்ம போயிட்டோன்னா நம்மளால் சிறப்பாகவே செயல்பட முடியாமல் போயிடும். அது உளவியல் ரீதியாக ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிவிடும். அதைத்தான் நம்ம இந்த இடத்துல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஒரு நாள் அப்படிங்கிறதே பெரிய விஷயம். ஒரு நாளை இறைவன் நமக்கு கொடுக்குறார் அப்படிங்கிறதே பெரிய விஷயம். அதில் 7.5 வருஷத்தில் எது செஞ்சாலும் நடக்காது அல்லது இது எதிர்மறையாக போகும், இப்படி பிரச்சனைகள் வரும், விரயம் வரும் அப்படின்ட்டு மனசை நம்ம அப்படி செட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எந்த விஷயத்தையும் செய்கிறதுக்கு நம்மளுக்கு மனசே வராது. அப்போ அந்த 7.5 வருஷம் உன் வாழ்க்கையில் வீணாக போகுது. எப்போ? இந்த 7.5 மட்டும் இல்லை, இன்னும் அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அப்போ அந்தந்த காலகட்டங்களிலெல்லாம் நம் இயல்பான வாழ்க்கையில் ஈடுபடாத போது அந்த நாட்கள் எல்லாம் விரயமாகின்றன, வீணாகின்றன. இறைவன் கொடுத்த இப்பேற்பட்ட அற்புதமான வாழ்க்கையிலே, நாட்களிலே இத்தனையும் நாம் துளைக்க வேண்டுமா அப்படிங்கிறத மட்டும் அடிப்படையாக கேட்டுக்குங்க. உங்களுக்குள்ள செய்தது வரும், அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. நமக்கு தெரியுமா போன ஜென்மத்தில் என்ன பண்ணோன்னு? கிடையாது. ஒரு சில விஷயங்கள் இந்த ஜென்மத்தில் பண்ணது நம்மளுக்கு தெரியும். அப்போ வரும்போது இதனால தான் இது வந்தது அப்படின்னு கடந்து போயிடணும். கடந்து போவது தான் வாழ்க்கை. அதையே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதை மீறி அந்த தாக்கம் இருக்கக்கூடாதுன்னா ஆன்மீக பாதையில் செல்லுங்கள். ஆன்மீக பாதையிலே ஆலயங்களுக்கு போங்க, இறைவனை தரிசியுங்கள், மனதார மன்னிப்பு கேளுங்கள். இன்னும் முடிஞ்சதுன்னா நீங்கள் யாருக்கிட்ட தப்பு செஞ்சீங்களோ, யாருக்கு துரோகம் செஞ்சீங்களோ அவங்கக்கிட்டேயே போய் நேராக மன்னிப்பு கேட்டுருங்க. அதை விட சிறந்த பிராயச்சித்தம் கிடையவே கிடையாது. அதுதான் சனீஸ்வர பகவானும் எதிர்பார்ப்பது. நீ உள்ளார உணர வேண்டும், நீ திருந்த வேண்டும், அவ்வளவுதான். அதை நாம் செஞ்சிட்டோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளும் அத்தோடு தீர்ந்துவிடும் அப்படிங்கிறத மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள். வாழ்வதற்கு இறைவன் கொடுத்த வாழ்க்கையை நரகமாக்குவதும் சொர்க்கமாக்குவதும் நம் கையில் தான் இருக்கிறது. அதை போய் சனீஸ்வர பகவான் தான் எனக்கு இப்படி செஞ்சுட்டார், இந்த 7.5 வருஷத்தை நம்ம முடக்கி போட்டுட்டார் அப்படி இப்படின்ட்டு அவர் மேலே பழிய போகிறதுல அர்த்தமே இல்லை. நம்ம செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்போம். எது நடந்தாலும் நல்லதே நடக்கும்னு எல்லாமல் அந்த இறைவன் சிவபெருமான் மீது பாரத்தை போட்டுவிட்டு நாம் பாட்டுக்கு சென்றுக்கிட்டே இருப்போம். எல்லாமும் நல்லதாகவே நடக்கட்டும். நன்றி.